இட்ஸ் மண்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நைட்டு மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு தூங்குறப்பவே 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. பாப்பாவுமே அந்த டைமுக்கு தான் தூங்கினாங்க. காலையில் நாங்கள் கூட சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டோம். ஆனால் பாப்பாலாம் எழுந்திரிக்கிறப்ப 8:30 பக்கம் ஆயாச்சு. காலையில் பாப்பாவுக்கு கோதுமை தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஏன்னா ரெகுலராக உப்புமா இல்லைனா வெண்பொங்கல் இதே ஐட்டம்ஸ் கொடுக்குறனால இதுவும் ஹெல்த்தியான விஷயம் தானே அப்படின்றதுக்காக கோதுமை தோசை கொடுத்துருந்தேன். எனக்கு வீட்டில் ப்ரெட்டு வாங்கிட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்க மாதிரி இருந்தது, வீட் ப்ரெட்டு. சரி அதை வச்சா வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு அதை மட்டும் நான் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 11 இருக்கும். சேலத்திலே இருந்துட்டு மாம்பழம் சீசனில் மாம்பழம் சாப்பிட்லன்னா எப்படின்னு மாம்பழம் 1 கிலோவும் பாப்பாவுக்கு நொங்கு பிடிக்கும்னு நொங்கும் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிருந்தாரு. லஞ்சுக்கு சுண்டல் கத்திரிக்காய்லாம் போட்டு குழம்பு வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் சுண்டல் ஊற வைக்க மறந்துட்டேன். அதனால் காலையிலேயே ஹாட் பாக்ஸில் ஹாட் வாட்டர் வச்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சும் ப்ரிப்பேர் பண்ணி